கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் வாசிக்கிற அந்த வேத பகுதியில ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருக்க நான் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்க நான் உங்களில நிலைத்திருப்பேன். செடியானது தானாய் கனி கொடுக்க முடியாது, அது வேரோட ஐக்கியப்பட்டிருந்தாலும் அதால கனி கொடுக்க முடியும். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப நம்ம கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யணும்னா நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவனோடு தரித்திருக்கிறோம், தேவனோட ஐக்கியம் இருக்கணும். நமக்கு அநேகர் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, அநேக காரியங்களை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? தேவனுக்காக பிரயாசப்படுறாங்க, தேவனுக்காக அந்த காரியத்தை செய்வோம், தேவனை எப்படியாவது பிரியப்படுத்துவோம், தேவனுக்காக பாடுபடுவோம்னு. ஆனா அவங்க எல்லாம் செய்யறதான காரியம் சுய பலத்தினாலையும் மாம்சத்துல உள்ள பலத்தினாலையும் செய்ய பார்க்கறாங்க. ஆனா மாம்சத்துல உள்ள பலத்தினால கிறிஸ்து அவங்களுக்குள்ள இல்லாம மாம்சத்துல பலத்துல சொந்த ஞானத்துல தேவனை பிரியப்படுத்த முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எப்படியாவது தேவனை பிரியப்படுத்தணும், பரிசுத்தமான ஜீவியமும் செய்யணும். ஆனா தேவனோட பலத்துல இல்ல, எனக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு பலம் இருக்குது, அந்த என்னுடைய பலத்துல நானு கர்த்தரை பிரியப்படுத்த போறேன், ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து நமக்குள்ள இல்லாம நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தரித்து கொண்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கணும். நீ தரித்து கொண்டிருந்தீர்களானால் நிர்வாணிகளாக இருக்க மாட்டீர்கள் சொல்றாரு. என்னத்தை தரித்து கொண்டிருக்கணும்? கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கணும். நம்ம கிறிஸ்து இயேசுவை தரித்தவர்களா இருந்தால் நிர்வாணிகளா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்து இயேசுவை நம்ம தரித்து கொள்ளணும். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம அநேக காரியங்களை செய்ய முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும், பரிசுத்த ஜீவியை செய்ய முடியும். நம்ம சொந்த பலத்தினால பரிசுத்தமாகவும் ஜீவிக்க முடியாது, தேவனையும் பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்தணும்னா தேவனோட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எப்படி கொடியானது திராட்சை செடியில நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாதோ, அது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியப்படாம இருந்தா நம்ம ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்ய முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 8:8. ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆகிய சிந்தையோ ஜீவன சமாதானம் நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்துக்குட்பட்டுள்ள மாம்சத்துல நம்ம நினைச்சு மாம்சத்துல யோசிச்சு நம்ம இப்படி தேவனை பிரியப்படுத்துவோம், இப்படி கர்த்தருக்காக காரியங்களை செய்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சு காரியங்களை செஞ்சாக்கா அது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப நம்ம மாம்சத்துல தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆதியாகமத்துல மனுஷன் மறுபடியும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷனோட எவ்வளவு நாள் போராடுவேன், அவன் மாம்சம் தானே, அவன் மாம்சமா இருக்கிறான். அவன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் விதியால் 80 வருஷம். அவன் இருக்கிற போற நாட்கள் ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்றது 120 வருஷம், அவன் இருக்கிற போற நாட்கள் 120. நம்ம சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம், மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் விதியால் 80 வருஷம். அப்ப மனுஷன் கொஞ்ச நாள் தான் இருக்க போறான், கொஞ்ச நாள் தான் அந்த உலகத்துல ஜீவிக்க போறான். ஆனா அவன் மாம்சமா இருக்கிறான், எவ்வளவு நாள் நான் அவனோடு போராடுறது, அவன் மாம்சம் தானே. அப்ப ஆண்டவர் மாம்சம் அப்படின்னு சொல்றது ஒரு பலவீனம் உள்ளதா இருக்கு. மாம்சத்துல தேவனை நம்ம பிரியப்படுத்த முடியாது. அதான் ரோமர் 8:8 நம்ம வாசித்தோம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. மாம்சத்துக்குரிய காரியத்தை தான் சிந்திப்பாங்க, உலகத்துக்குரிய காரியத்தை தான் சிந்திக்க முடியும். அந்த உலகத்துக்குரிய காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு தேவனோட காரியத்தை நம்ம செய்ய முடியாது. அதான் ஒரே ஊற்று கண்ணில இருந்து இனிப்பு தித்திப்புமான நீர் சுரக்குமா,
சுரக்காது. ஒண்ணு இனிப்பான ஊற்று கண்ணுல இருந்து இனிப்பான தண்ணீர் சுரக்கும், இல்லாட்டா தித்திப்பான நீர் சுரக்கும். இனிப்பும் கசப்புமான தண்ணி வருமா ஒரே ஊற்று கண்ணுல இருந்து? வராது. அதே போல ஒண்ணு நம்ம மாம்சத்துல ஜீவிக்கணும், இல்ல ஆவியில ஜீவிக்கணும். மாம்சத்துல ஜீவித்தா தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு வேத வசனம் அப்படிதான் சொல்றத நம்ம வலியுறுத்துறத நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம மாம்சத்துல ஜீவிக்க கூடாது, எப்படி ஆவியில ஜீவிக்கணும். ஆவியில ஜீவிக்கும் போது தேவனை ஆவியில ஜீவிக்கணும்னா கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது தான் ஆவியில ஜீவிக்கிறது. ஆவியில ஜீவிக்கிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 இருந்து 49. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 இருந்து 49. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஜென்ம சரீரம் இது ஆதாமோட சரீரம். இவ்வளவு நாளா நம்ம ஆதாம் வழியில வந்தவர்களா இருக்கிறோம், ஆதாமோட வழியில வந்தவர்களா இருக்கிறோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரம் என்ன பண்ணுமா? விதைக்கப்படுமா. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணிட்டோம்? சிலுவையில் அறையப்பட்டுட்டோம், விதைக்கப்பட்டுட்டோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரே, அது போல கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். அப்புறம் என்ன செய்யப்பட்டோம்? கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறோம். ஜென்ம சரீரத்துல இருந்து ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். முந்தின மனுஷன் ஆதாம் ஜீவாத்மாவா மாறலாம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். முதல்ல மனுஷன் ஆதாம், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. ஆவிக்குரிய சரீரம் நம்மளுக்கு முதல் கிடைக்கல, ஜென்ம சரீரம் தான், ஆதாமோட சரீரத்தை தான் நம்ம பெற்று இருக்கிறோம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. பிற்பாடு கர்த்தர் என்ன செய்யறாரு? சிலுவையில் அறையப்பட்டு நம்மோடு கூட ஐக்கியப்பட்டு ஆவியில நம்ம கீழ்ப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி ஜீவிக்கும்படியா கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்யறத பார்க்கிறோம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆதாம் எதை நோக்கி ஓடலாம்? மாம்சத்தின்படி ஓடலாம். அப்ப மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, ஆவியானவர் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்து இருந்தது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். மண்ணானவனோட சாயலை அணிந்திருந்தோம். யாரோட சாயலை அணிந்திருந்தோம்? ஆதாமோட சாயலை அணிந்திருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டோம். அதான் நம்ம வாசிக்கிற வேதவசத்துல கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்ப நம்ம ஆதாமோட சாயலை அணிந்திருந்தோம். மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருந்தது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். முந்தி தேவனை அறியாதப்ப மண்ணானவனோட சாயலை அணிந்திருந்தோம், ஆதாமோட சாயலை அணிந்திருந்தோம். மன்னத்துக்கு எதுவான காரியங்களை செஞ்சு பாவத்துக்குள்ளான காரியங்களை செஞ்சு பாவ மனுஷனா காணப்பட்டோம். ஆனா இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். இப்ப உயிர் தெழுந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்தவர்களா இருக்கிறோம். நாம் அணிந்து கொள்கிறது போல வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். இவ்வளவு காலம் மண்ணானவனோட சாயலை அணிந்திருந்தோம், மாம்சத்தின்படி ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்ப மண்ணானோட சாயலை அணியக்கூடாது, மாம்சத்தின்படி இப்ப ஓடக்கூடாது. இப்ப கிறிஸ்துவோட சாயலை நாம் அணிந்து கொண்டவர்களா இருக்கிறோம். மேலும் நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 4:19 ஆவியானவர் அப்போஸ்தலர் பவுல் கிட்ட எதை வலியுறுத்துறாருன்னு நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 4:19 எதை ஆவியானவர் பவுல் கிட்ட
வலியுறுத்துறாரு நம்ம பார்க்கிறோம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என்ன சொன்னாரு? கிறிஸ்து நமக்குள்ள உருவாக வேணும்னு சொல்லி என்ன சொல்றா? கர்ப்ப வேதனைப்படுகிறார். நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும். இதான் தேவனோட திட்டம், இதான் தேவனோட நோக்கமா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும். நம்ம மறுபடியும் ஆதாமோட சாயலை அணிந்துக்கிட்டு ஆதாம் உருவாக கூடாது. ஆதாமோட சரீரத்தை என்ன செஞ்சுட்டோம்? நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில ஆதாமோட சரீரத்தை சிலுவையில அரைஞ்சிட்டோம். நம்ம மண்ணானவனோட சாயலை அணிந்திருந்தோம், ஆதாமோட சாயலை அணிந்திருந்தோம். அந்த சாயலை என்ன செஞ்சிட்டோம்? அந்த சிலுவையில அரைஞ்சிட்டோம். சிலுவையில அரைஞ்சிட்டோம், கொண்டு போட்டுட்டோம். சிலுவையில செத்து போச்சு அந்த சாயல். இப்ப வானவரோட சாயலை நம்ம அணிந்திருக்கிறோம். வானவரோட சாயலை அணிந்திருக்கிறோம். அப்ப அவரோட உட்பட்டதான காரியங்களை, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இப்ப வானவரோட சாயலை நம்ம அணிந்திருக்கிறோம். அப்ப வானவருக்குரிய காரியங்களை, கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை, தேவனுடைய காரியங்களை நாம் பின்பற்றி ஆவியின்படி நடக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்குது. மறுபடியும் மண்ணானவனோட சாயலை அணிந்து மாம்சத்தின்படி நம்ம நடக்க கூடாது. தேவனோடு ஐக்கியப்படணும். கொடியான திராட்சை செடியில் இருக்கிறாவிட்டால் அது மிகுந்த கனிகளை கொடுக்காது. மிகுந்த கனிகளை கொடுக்காது. செடி கனிகளை கொடுக்காது. அப்ப நம்ம கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியை செய்யணும்னா கிறிஸ்துவோடு ஐக்கியப்படணும். நீங்கள் என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் இயேசு சொல்றாரு. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 2:6. கொலோசியர் 2:6. நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்து வழிகளில் நடக்கிறோம். கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேரில் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்ன செய்யணுமா? அவருக்குள்ள வேர் கொண்டவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவோட சாயலை அணிந்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதை போல காரியங்களை நம்ம செய்ய கொள்வாங்களே. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்காருன்னு சொல்றோம். ஆனா கிறிஸ்துவோட சுபாவம் நமக்குள்ளே காணப்படணும். கிறிஸ்து நமக்குள்ள மெய்யாகவே இருந்தாருன்னா நம்ம கிறிஸ்துவோட சுபாவம் நம்முடைய ஜீவித்துல காணப்படும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இல்ல, மாம்சத்துக்குரிய காரியங்கள் தான் நம்முடைய ஜீவித்தில் இருக்குது, மண்ணானவனோட சாயல் தான் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா நமக்கு யாரோட காரியங்கள் இருக்கும்? மண்ணானவனோட கிரியைகள் தான் நம்ம இடத்துல காணப்படும். மண்ணானவனோட கிரியைகள் நம்ம இடத்துல தொடர்ந்து காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். இன்னும் நம்ம மாம்சத்துக்குரியவர்களா இருந்தா, மாம்சத்தின்படி ஜீவித்துக் கொண்டிருந்தா கிறிஸ்து நமக்குள்ள எப்படி கிரியைகளை செய்ய முடியும்? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நம்ம எப்படி ஒரு ஜெய ஜீவியை செய்ய முடியும்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம்னு வாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம விசுவாசத்துல என்ன காரியத்தை நினைச்சு பாக்குறோம்? ஐயோ, விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றோம், நல்லதுதான். விசுவாசத்தோடு ஜெபிச்சு நம்ம ஒரு காரியை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரிடத்திலிருந்து. விசுவாசத்தோடு ஜெபிச்சு ஒரு வீடை வாங்கிக் கொள்வோம். விசுவாசத்தோடு ஜெபிச்சு சில எனக்கு தேவைகள் இருக்கு, உலகத்துக்குரிய தேவைகள், எனக்கு சில காரியங்கள் இருக்குது, விசுவாசத்தோடு ஜெபிச்சு நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படின்னு அந்த விசுவாசத்தை எதுக்கு பயன்படுத்துறோம்? நமக்கு பொருளுக்கு அடுத்த காரியத்துக்கு தான் பயன்படுத்துறோம். அந்த பொருளை பெற்றுக் கொள்ளுவோம். ஆனா விசுவாசத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேணுமா? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. இதோ நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். இதை முழுமையா நம்ம விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ள இருப்பாரு விசுவாசிக்கணும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால நான் ஜெய ஜீவியை செய்ய முடியும்னு விசுவாசிக்கணும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால நான் பாவத்தை மேற்கொள்ள முடியும்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தை நம் பொருளுக்கு அடுத்த காரியத்துக்கு மாத்திரம். ஒரு பொருள் நம்ம வாங்கணும், அதுக்கு விசுவாசத்தோடு ஜெபிச்சா காரியம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதான நமக்கு விசுவாசத்தோடு ஜீவிச்சா ஒரு ஜெய ஜீவியம் செய்ய முடியும்னு நம்மளுக்கு தெரியலையே. எத்தனை பேரு பாக்குறோம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு விசுவாசிச்சு ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு, அடையாளத்தை செய்வாரு, கர்த்தர் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் வழியில நடத்துவாரு, கர்த்தர் என்னை எழுப்பி பிரகாசிக்க செய்வாரு, கர்த்தருக்காக பாடுபடுகிற சிந்தை எனக்கு தருவாருன்னு அந்த விசுவாசத்தை எந்த அளவு நம்ம உள்ளான மனுஷன் பலப்படும்படியா நம்ம பயன்படுத்துறோம். நம்ம விசுவாசம் சொல்லும் போது ஒரு பொருளுக்காக தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்மைக்காக மாத்திரம் தேவன் மேல பற்றுதலுள்ளவர்களா இருந்தா உங்களை பார்த்து பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்றாரு.
உலகத்துல உள்ள சில காரியங்களுக்காக மட்டும் கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தர் எனக்கு பொருள் கொடுப்பாரு, பொண்ணு கொடுப்பாரு, கர்த்தர் ஒரு பொருளை கொடுப்பாரு, ஒரு காரியங்களை கொடுப்பாரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அறிக்கை செஞ்சு அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்றோம். ஆனா நம்ம உள்ளான மனுஷன் பலப்படணும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வேதவசனத்துல வாசிக்கிறோம், சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் எப்படி தேவ பலனா இருக்குது? அந்த சிலுவை, நம்ம சிலுவையை நினைக்கும் போது ஐயோ சிலுவை, ஆண்டவர் சிலுவையில கொண்டு போட்டாங்களே, ஐயோ சிலுவைன்னு பார்த்தா எப்படி நமக்கு இருக்கும்? ஒரு தோல்வியா நினைக்கிறோம், சிலுவையை நம்ம ஒரு தோல்வியா நினைக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுது சிலுவை ஒரு ஜெயத்தை முடிக்கக்கூடியதா இருக்குது. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்குது. எப்படி தேவ பலனா இருந்துச்சு? பரிசுத்த ஜீவியம் செய்ய நமக்கு பலன் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா நம்ம மண்ணானவரோட சாயலை தெரிஞ்சிருந்தோம், அதனால நம்ம ஜெய ஜீவியை நம்மளால செய்ய முடியல. இந்த சிலுவை மூலமா கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மளோட பழைய மனுஷனை சிலுவையில அறைய செய்தாரு. அந்த பழைய மனுஷனை சிலுவையில அறைய செய்தபடினால இப்ப வானவரோட சாயலை நம்ம அணிந்திருக்கிறோம். இப்ப ஆவின்படி ஜீவிக்கிறோம், முந்தி மாம்சத்தின்படி ஜீவிச்சோம். இப்ப சிலுவை நம்ம மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில அறைந்தபடினால இப்ப ஆவின்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரு. நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்காரு, ஜெயஜீவியம் செய்ய கிருபை செய்திருக்கிறாரு, பாவத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. நான் இப்படியே ஜீவிக்க மாட்டேன், இப்படி பாவத்தின் அடிமைத்தனத்துல நான் தொடர்ந்து ஜீவிக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறாரு, கர்த்தர் இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஏன் கிருபை செய்திருக்கிறாரு? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் விசுவாசிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்யா, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேணும்னு பிரயாசப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் சத்தியத்தை வெளிப்படுத்தி தரேன். ஆவியானவர் என்ன என்கிட்ட எந்த காரியத்தை வலியுறுத்தி உங்ககிட்ட சொல்றாரோ எல்லா காரியத்தையும் நான் வெளிப்படுத்தி உங்களுக்கு சொல்றேன். ஏன் வலியுறுத்துறேன்? என்ன வலியுறுத்துறேன்? நானு கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும், கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும். கிறிஸ்து ஜெயித்தாரு, உலகத்தை ஜெயித்தாரு, மாம்சத்தை ஜெயித்தாரு, பிசாசை ஜெயித்தாரு. அதே ஜெயித்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்மாலே உலக, மாம்சம், பிசாசு இவைகளை நம்மாலே ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்முடைய பலத்தால் நம்ம ஜெயிக்கல, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அதான் இயேசுவோட சீஷர்கள் அவரோடு கூட இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவோட போதகத்தை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே இந்த போதனை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, இதனால இது எங்களால பின்பற்ற முடியாது, மனுஷனால பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள மனுஷனால முடியாது, தேவனால கூடும். எப்படி தேவனால கூடும்? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ஜீவிக்க வேண்டியதான ஜீவித்த கர்த்தர் ஜெயமா நமக்குள்ள இருந்து கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதான காரியங்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு முன்பு இந்த இந்த சரீரத்துல பாவ காரியங்கள் செய்யறதுக்கு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து காணப்பட்டோம். பாவமான காரியங்களை செய்யறதுக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது பரிசுத்தத்துக்கு ஜீவ பலியாக நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக நம்ம சரீரத்தை கர்த்தருக்காக கர்த்தர் பயன்படுத்தும்படியா, ஒரு பிள்ளையரை பெற்ற பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்தும்படியா கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். இப்ப உலகத்துல இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார் தான். அது வரும் பலமும் நம்ம எப்படி ஜீவிக்கிறோம்? இயேசு வருவார் தான், உண்மையிலே இயேசு இரண்டாம் முறை வரப்போறாரு. ஆனா உலகத்துல கர்த்தர் நம்ம என்னத்துக்காக வைத்திருக்கிறாரு? ஒரு ஜெய ஜீவிய செய்யும்படியா வைத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கும்படியா நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு பரிசுத்தமான ஜீவியை செய்யும்படியா நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும்படியா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த கிறிஸ்து மெய்யாகவே நம்ம மேல உருவாகணும், நமக்குள்ள கிறிஸ்து உருவாகணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் மிகுந்த கனிகளை கொடுக்காது. அப்ப நம்ம கனி கொடுக்கணும்னா கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும். நம்ம சிலுவையில நம்மளோட பாவத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? பழைய மனுஷனை அரைஞ்சிட்டாரு, பழைய மனுஷனை சிலுவையில கொண்டு போட்டாரு. இயேசு கிறிஸ்து நம்ம பழைய மனுஷனை சிலுவையில கொண்டு போட்டாரு. சிலுவையில கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டோம். கிறிஸ்து அறையப்பட்டார் இல்ல, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையிட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். அப்ப கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாமும் சிலுவையில அறையப்பட்டோம். நம்ம நம்புறமோ இல்லையோ கிறிஸ்துவோடு கூட நம்ம சிலுவையில் அறையப்பட்டோம். ஒருவேளை நம்ம நம்பலாம் அந்த சத்தியத்தை, ஒருவேளை நம்ம நம்பாமலே இருக்கலாம். ஆனா நம்பணுமோ நம்பலையோ, ஆனா
கிறிஸ்து எப்படியாகிலும் நம்முடைய பாவத்துக்காக மரிச்சு நம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டார். மாம்சத்தின் கிரிகளை சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா நம்ம விசுவாசிச்சா அது ஜெயம். விசுவாசிச்சா இந்த காரியத்தை கிறிஸ்து மெய்யாகவே என்னோட பழைய மனுஷன சிலுவையில் அறைஞ்சிட்டாரு அப்படின்னு விசுவாசிச்சா நமக்கு ஜெயம். உண்மையிலே இயேசு நம்ம நம்புறமோ இல்லையோ அது அப்படிதான் நடந்துச்சு. கிறிஸ்து நம்ம சரீரத்தை, பாவ சரீரத்தை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டுட்டோம். ஆனா அதை நம்ம விசுவாசிக்கலாம், விசுவாசியாமல் இருக்கலாம். விசுவாசிக்காதனால சிலுவையில கிறிஸ்து நம்மோடு கூட அறையப்படலன்னு ஆயிருமா? ஆவார். நிச்சயமா கிறிஸ்து அது உண்மை, அது சத்தியம். கிறிஸ்து நம்மோடு கூட சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. அதை நம்ம விசுவாசிச்சாதான் நமக்கு ஜெயம். நம்ம விசுவாசிக்கிறோமோ இல்லையோ அது உண்மை. ஆனாலும் நம்ம அதை விசுவாசிச்சாதான் நமக்கு ஜெயம். அப்ப நம்ம விசுவாசிக்கணும். இதோ நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டேன், இனி நான் இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறாரு. அப்படி விசுவாசிச்சாதான் நமக்கு ஒரு ஜெய ஜீவியை செய்ய முடியும். கிறிஸ்து மரிச்சிட்டாரு இல்ல, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரு. ஆனா வேதவசனத்துல தெளிவா எழுதி இருக்கிறத பாக்குறோம், ஆண்டவர் வலியுறுத்துறத பாக்குறோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையிட்டு ஆயுதம் பிழைத்து இருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறாரு. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கும் போது நாம் மெய்யாகவே ஜெய ஜீவித்தை செய்ய முடியும். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷனால கூடாது, தேவனால கூடும். தேவன் நமக்குள்ள இருக்கிறார். விசுவாசிப்போம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நம்ம வெறுமனே இந்த உலகத்தோட காரியங்களுக்காக, பொருளுக்காக விசுவாசிச்சு உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஆவிக்குரிய ஜீவியம், நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் சொல்லி என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்கிறோம். அப்ப அந்த காரியம் நமக்கு ஒரு ஜெயமா விளங்கும். கிறிஸ்து மெய்யாகவே சிலுவையில் அறையப்பட்டாரு. மெய்யாகவே நாமும் கூட 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். அதை விசுவாசிக்கணும். விசுவாசிச்சாதான் நமக்கு ஜெயம். நம்ம விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, கிறிஸ்து மெய்யாகவே சிலுவையில் அறையப்பட்டாரு. சிலுவையில அறையப்பட்டாரு. ஆனா நம்ம விசுவாசிச்சா என்ன நடக்கும்? அது நமக்குள்ள அற்புதம் நடக்கும். நமக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். நமக்குள்ள நம்ம ஒரு வெற்றியை ஜீவியை செய்ய முடியும். நமக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஜீவியை செய்ய முடியும். நம்ம பிதாவோட சித்தம் செய்ய முடியும். தேவனை பிரியப்படுத்த முடியும். நம்ம மாம்சத்துல தேவனை பிரியப்படுத்த முடியாது. மாம்சத்துல தேவனை நம்மால பிரியப்படுத்த முடியாது. உலகத்தோட ஞானத்தினால, நம்ம சொந்த ஞானத்தினால தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம சில காரியத்தை முடிய வெட்டி கொடுக்கறதுனாலையும், நகத்தை வெட்டி கொடுக்கறதுனாலையும், சில காரியங்களை குத்திக்கிறதுனாலையும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம உலக ஞானத்துல கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்யலாம், பிரயாசப்படலாம், தேவனை எப்படியாவது பிரியப்படுத்திடணும். ஆனா கிறிஸ்து நமக்குள்ள இல்லாம தேவன் நம்ம தெளிவா பிரியப்படுத்தவே முடியாது. கிறிஸ்து முதலாவது நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? நாம் விசுவாசிக்கணும். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறாரு. கிறிஸ்து எனக்குள்ள அந்த பரிசுத்த ஜீவியை செய்யறாரு. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. நான் அவருக்கு ஒத்து போவேன், அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவர் சொல்றாரு, என் நாடு என் சத்தத்தை கேட்கும், என் ஆடு என் சத்தத்தை கேட்கும்னு சொல்றாரு. ஆவியானவர் மூலமா தேவன் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் மூலமா, உள்ளான மனுஷன் மூலமா தேவன் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. உள்ளான மனுஷனுக்குள்ள ஐக்கியப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நம்ம நடக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. தேவனை பிரியப்படுத்த முடியாது. மாம்சத்துல ஏதாவது செஞ்சு தேவனை நான் பிரியப்படுத்த போறேன் அப்படின்னு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம தேவனை பிரியப்படுத்தணும்னா, ஒரு பரிசுத்தமான ஜீவியை செய்யணும்னா, கர்த்தருக்கு உகந்த வாசனையா நம்ம காணப்படணும்னா நம்மளுக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் என்னென்னமோ ரத்தத்தெல்லாம் பயன்படுத்தி இருக்கலாம். சிலுவையில நம்மளோட பாவத்தை கழுவுறதுக்கு என்னென்னமோ ரத்தத்தை அவரு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா தேவன் இயேசுவோட ரத்தம் தான் அதை அங்கீகரிக்கிறாரு. இயேசுவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிக்கும்னு வாசிக்கிறோம். அப்ப இயேசுவோட ரத்தம் தான் எல்லா பாவத்திலிருந்தும் நம்ம விடுதலை ஆக்க முடியும்னு ஆண்டவர் முடிவு பண்ணி இருக்கிறாரு. அப்ப அந்த இயேசுவோட ரத்தத்தினாலதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இயேசுவோட ரத்தம் இல்லாம நமக்கு விடுதலை கிடைக்காது.
இயேசுவோட ரத்தம் எல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்காது. ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு, ஏதோ ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இல்ல, ஒரு பெரிய பிளர்வு. ஆதாமிய பாவத்தின் நிமித்தம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாம போயிடுச்சு. அந்த ஐக்கியத்தை மறுபடியும் மேம்படுத்தணும். அந்த ஐக்கியத்துக்குள்ள மனுஷங்களை மறுபடியும், மனித வர்க்கத்தை மறுபடியும் அந்த ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பிதாவாகிய தேவன் நினைச்சு அவர் என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டாரு. பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல நிலக்கால பூசினாங்க. அந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க கூடியதா இருக்குதுன்னு யார் முடிவு பண்ணா? தேவன் முடிவு பண்ணாரு. சங்கார தூத பார்த்துட்டு அந்த நிலக்கால பூசி இருக்கிற ரத்தத்தை பார்த்து விலகி போயிட்டான். நம்ம வேத வசனத்துல வாசிக்கணும். அதே போல தேவன் முடிவு பண்ணாரு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலதான் நமக்கு விடுதலைன்னு தேவன் முடிவு பண்ணாரு. அந்த சாதாரண அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அந்த சங்காரத்தை விலகி போய் அவங்களை பாதுகாக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா, சர்வ வல்லமையோட தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மள எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்குது. இது என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணும். இதை விசுவாசிக்கணும். நம்ம நம்புறோமோ இல்லையோ, இயேசு நமக்காக மரிச்சாரு, இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினாரு. நம்ம விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, நம்ம நம்புறோமோ இல்லையோ, அதான் உண்மை. ஆனா விசுவாசிச்சா நம்ம ஜீவியத்துல அற்புதம், விசுவாசிச்சா நம்முடைய ஜீவியத்துல அற்புதம். விசுவாசிக்காட்டி நம்முடைய ஜீவியத்துல அற்புதம் இல்ல. நம்ம விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, இயேசு மெய்யாகவே அவரோட வாசற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரு. அது உண்மை. ஆனா நம்ம அதை விசுவாசிக்கிறோம்னா நம்முடைய ஜீவியத்துல ஒண்ணு நடக்காது. ஆனா நாம் விசுவாசிக்கணும், இயேசு எனக்காக மரித்தாரு, எனக்காக பாடுபட்டாரு, எனக்காக ரத்தம் சிந்தி என்னோட பாவங்கள் எல்லாம் கழுவி இருக்கிறாரு, முன்பு நான் செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் கழுவிட்டாரு. நம்ம விசுவாசிச்சா நம்முடைய ஜீவியத்துல ஒரு விடுதலை கிடைச்சா என்ன செய்ய முடியும்? பிதாவோடு ஒரு ஐக்கியப்படுறதான ஜீவியம் நமக்கு கருத்தில் கொடுத்திருக்கிறார். என்னதுனால? நம்ம விசுவாசிக்கிறதுனால. விசுவாசியாதவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்கன்னு வேத வசனத்துல வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. அந்த ஐக்கியம் முன்பு ஐக்கியம் இல்லாம இருந்தோம். ஆனா தேவன் என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் மூலம் நமக்கு ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. நம்ம நம்புறமோ இல்லையோ, பிதாவாகி தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. ஆனா அது உண்மை. பிதாவுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குன்னு சொல்றது உண்மை. ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம்னா நம்ம ஜீவியத்தில் அற்புதம் நடக்காது. நம்ம விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும். நம்ம விசுவாசியாதபடியினால பிதாவுக்கு நமக்கு ஐக்கியம் இல்லைன்னு போயிருமா? ஐக்கியம் இருக்கு. அப்ப விசுவாசிச்சா அற்புதம் நடக்கக்கூடியதா இருக்குது. இதோ தேவசாமி அந்த ஒப்புரவாத உபதேசத்தின் மூலமா பிதாவோடு தேவனுக்கும் அந்நிய பல தேசங்களுமா இருந்தோம். தேவனுக்கு பிள்ளை இல்ல அப்படின்றதான சூழ்நிலையில காணப்பட்டோம். இப்ப ரத்தத்தினால மீட்கப்பட்டபடினால இப்ப தேவனோட பிள்ளைகளா இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சாதான் அற்புதம் நடக்கும். வெறும் உலகத்தோட காரியங்களுக்காக, ஒரு காடிக்காக, ஒரு நல்ல வேலைக்காக, ஒரு நல்ல சம்பளத்துக்காக, இல்ல ஒரு பொருளுக்காக, ஒரு காடிக்காக, ஒரு மோட்டருக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆனா நம்மளுடைய உள்ளான மனசு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். கிறிஸ்து நமக்குள்ள வாசம் செய்யணும். நம்ம வாசம் செஞ்சா நம்ம என்ன செய்யலாம்? தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க முடியும். ஒரு ஜெய ஜீவியம் செய்ய முடியும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம் நம்ம விசுவாசிச்சாதான் உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், உலக ஆசையே ஜெயிக்க முடியும். நாம் விசுவாசிப்போம். கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்றது விசுவாசத்தினால் ஆனது நம்ம பார்க்கிறோம். நாம் விசுவாசிப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.